இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல குந்தங்குளம்னு சொல்லப்படுற இடத்துக்கு பக்கத்துல காட்டுகாம்பால் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல நடக்கிற 7 நாள் பூரம் ஃபெஸ்டிவல் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இந்த பூரம் ஃபெஸ்டிவலுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டகாம்பால் பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஹைலைட், என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளி தாரிகா இந்த 2 பேருக்குள்ள இருக்க ஒரு யுத்தமும் கடைசியா தாரிகாவை காளி வதம் செய்யற மாதிரியும் இந்த பூரம் ஃபெஸ்டிவல்ல அந்த காளி மாதிரியும் தாரிகா மாதிரியும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. சோ இது வருஷம் நடக்கிற பூரம் தான். இது இந்த கோவில்ல நடக்கிற இந்த பூரத்துக்கு இதுதான் ஹைலைட். 7 நாளுக்கு பூரம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ கடைசி 2 நாள்ல தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க குதிரை மாதிரி இருக்கிற சிலையும் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சோ நான் லாஸ்டா 2 நாள் தான் வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் நாள் தான் பூரம் பயங்கரமா இருக்கும். சோ நான் வந்த ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரவூர் பூரம்ல ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு கமிட்டி ஆளுங்களும் அவங்க யானைகளை ஹையர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த பூரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 யானை நான் கவுண்ட் பண்ண வரைக்கும் அத்தனை யானைகள் வந்திருக்கு. 49 கமிட்டி கிட்ட இருக்கு. ஒரு கமிட்டியில இருக்கிற பீப்புளும் அந்தந்த யானைகளை இந்த கோவிலை சுத்தியும் கட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த யானைகள் எல்லாம் கூட நான் அங்கேயும் நிக்கிறத பார்த்து நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை முடிச்சிட்டு நான் கோவில் போய் பார்க்கும்போது அங்க இந்த செண்டை மேளம் ஆல்ரெடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவே வேற லெவல்ல இருந்தது. அந்த செண்டை மேலெல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா யானைகளை அந்தந்த இடத்துல இருந்து அலங்காரம் பண்ணி செண்டை மேலே அடித்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கோவிலுக்கு.
இந்த காளி வேஷம் எல்லாம் போடுறாங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி போய் தேடலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே போய் தேட ஆரம்பிச்சேன். காளியை வந்து அலங்காரம் பண்றது ஒரு இடத்துல, அண்ட் அதே மாதிரி தாரிகா கேரக்டர் வந்து அலங்காரம் பண்றது இன்னொரு இடத்துல. சோ அதெல்லாம் நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் அங்க போய் நோட்டீஸ் பண்ணேன், காளி வந்து ஒரே கேரக்டர் தான், ஆனா இந்த தாரிகான்னு சொல்லப்படுற கேரக்டர் பாத்தீங்கன்னா மொத்தமா 5 கேரக்டர். அதுல மெயின் கேரக்டர் பெரிய தாரிகாவை வந்து தாரிகா சுரா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தாரிகா எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசல்ல வச்சுட்டு தான் இவங்க அலங்காரம் பண்ணி ஃபேஸ்ல வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்தேன். அதை முடிச்சிட்டு சரி காளியை போய் பார்ப்போம், அவங்க அலங்காரம் பண்றதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்கும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வழியில பாத்தீங்கன்னா இந்த செண்டை மேல எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. வேற லெவல்ல இருந்தது கைஸ். ஒரு கமிட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி வாத்தியங்களை வச்சு செண்டை மேல அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம மோஸ்டா இந்த கேரளா செண்டை மேளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய சைஸ்ல இருக்க ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு தான் செண்டை மேளம் அடிப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் மாதிரி எல்லாம் கூட இங்க செண்டை மேளம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமா இருந்தது பீட், வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பாட்டுகளை கூட வந்து டியூனா போட்டு பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த செண்டை மேலெல்லாம் வாசிக்கிறத கேட்டிருப்பீங்க. டிஃப்ரெண்ட் டியூன்ல சூப்பரா வாசிச்சாங்க இல்லையா? இந்த மாதிரி வாசிச்சுக்கிட்டு ஒரு கமிட்டியும் ஒரு டீமும் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் வழியா என்டர் ஆகி அந்த கோவில ஒரு சுத்தி வெளியே வந்து கரெக்டா லைனா ஆர்டரா நிக்கிறாங்க. சோ இந்த யானைங்க எல்லாத்தையுமே வந்து ஆர்டரா நிறுத்தி ஃப்ரண்ட்ல இந்த பூரத்துக்குனே ஒரு டியூன் இருக்கு, அந்த டியூனை வந்து அங்க செண்டை மேளத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நான் நோட்டீஸ் பண்றேன், எங்கேந்திரா இன்னும் நிறைய யானை வருது, ஆனா இந்த ஃப்ரண்ட் சைடுல வரலையேன்னு பார்த்தா அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்றேன் பேக் சைடு வழியாவும் நிறைய
6 யானை வருது. நான் பேக் சைட்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நான் நோட்டீஸ் பண்றேன் 1-2 யானைங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு சினிமா நடிகருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி பயங்கரமா ஃபேன் பேஸ் இருக்கிற சில யானைங்க இருக்கு கேரளாவில். அந்த மாதிரி 1-2 யானை இங்க வந்திருந்தது பயங்கர ஃபேன் பேஸோட. அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திருக்கடவூர் சிவராஜுன்னு ஒரு யானை. அந்த யானையை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கோவிலை விட்டு ஸ்டைலா அது வெளியே வந்த உடனே எவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க அந்த யானையை பாக்குறதுக்காக. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான யானை கைஸ். அந்த யானை எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்றது அது பக்கத்துல நின்னாதான் தெரியுது. அதை முடிச்சோன்னா அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா பீமன் பீமன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. யாரை இந்த மாதிரி பீமன் பீமன் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது அதுக்கு பின்னாடி வர யானை என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளாவிலே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய யானை. அதாவது சைஸ்லயும் இருக்கட்டும் ஹைட்லயும் இருக்கட்டும் ரொம்ப பெரிய யானை. அந்த யானையை தான் இவங்க பீமன் பீமன் கத்துறாங்க. அந்த யானையோட முழு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுப்பள்ளி கேசவன். இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பாட்டு கூட இருக்குங்க யூடியூப்ல. அண்ட் இந்த யானை எல்லாம் வந்து பயங்கரமா மாசா ஒரு போஸ் கொடுத்து இந்த தலையை தூக்கி ஹைட்டா நிறுத்தி நான் தான் இங்க மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இருக்கல ஹைட் அப்படின்னு சொல்லி அவங்க ஹைட்டை வந்து காமிச்சுக்கிறது தான் இந்த தலையை இப்படி ஒரு மாதிரி தூக்கி வைக்கிறது. அந்த மாதிரி வந்து நின்று போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க இடத்துக்கு போய் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த யானைகள்லாம் போய் அவங்க இடத்துல போய் நின்று முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா அந்த இடம் பரபரப்பாயிடுச்சு. அப்பதான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தாரிகாசுரா அண்ட் இந்த தாரிகா இவங்க எல்லாம் சேர்ந்து வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி பரபரப்பா இருந்தது பயங்கரமா இருந்தது. ஏன்னா இந்த காளியும் தாரிகாவும் வர வழியில பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டு அங்கிங்கயும் மேலே ஏறிக்கிட்டு ஒருத்தங்களை பயம்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வைபை கொடுத்துக்கிட்டே வருவாங்க. நம்மளோட லக்கு ரொம்பவே கிட்டேயே நான் வீடியோ எடுக்கிற மாதிரி எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அண்ட் இந்த பீப்புளும் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ கூட்டத்துலையும் பாருங்க நான் ரொம்ப ஃப்ரீயாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஒரு மேடை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வந்து சில ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அதை தூக்கி நிறுத்துவாங்க. அது மேலே தான் வந்து இந்த தாரிகா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மேலே நிற்பாங்க. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. அதை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேலெல்லாம் அடிச்சுட்டு அந்த கோவில் வாசல்ல ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆலமரத்தை 2-3 ரவுண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மியூசிக் பிளே ஆக கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்குள்ள போறது தான் இன்னைக்கு நடக்க போகுது. இப்பவே நீங்க பார்க்கலாம் இது நைட் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பொறுமையா அந்த மேல அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பொறுமையா தான் கோவிலுக்குள்ள போனாங்க. ஸோ அந்த கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டே முடியுது. அதோட முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு டே 2 கைஸ். ஐயோ எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. எத்தனை யானை காலையில் எல்லா யானையும் வந்துகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் பூரம். இந்த பூரம் திருவிழாவோட கடைசி நாள் இன்னைக்கு தான். நேற்றுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நான் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. விடிய என்னென்னமோ பூஜை இதெல்லாமே நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரியே காளியும் தாரிகர்களும் எல்லாருமே நின்று அப்படியே நேராக உள்ள அந்த கோவிலுக்குள்ளே வர்றது தான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக இந்த மேலெல்லாம் வாசிக்க பொறுமையாக தான் உள்ளே வருவாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யானையும் அந்த கோவில் வாசலுக்கு வந்து கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அதோட தும்பிக்கையை தூக்கிட்டு அந்த யானை அதோட மரியாதையை செலுத்திட்டு அப்படியே திரும்பி கிளம்பி போயிடும். கோவில் சார்பா வந்திருக்க ஒரு யானையை மட்டும் உள்ள கோவிலுக்குள்ள நிறுத்திடுவாங்க. கரெக்டா நான் நிக்கிறதுக்கு பின்னாடியே தான் அந்த யானை நிக்குது. இடையில ஏதோ சவுண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா எங்கேயுமே என்னால ஓட முடியாது. கம்ப்ளீட்டா லாக் ஆகி தான் நிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்தது இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காளியும் 5 தாரிகனும் அங்க கோவில் உள்ள வந்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த காளி வெர்சஸ் இந்த 5 தாரிகன் இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்கும். கலிகள் தலைய ரூபான் அல்ல கொங்கணம் அல்லலும் திருநூட்டே அணி கைலாசமே ரமணா காலனே காமனே சொன்னபடி எடி காளி என்ன செஞ்சிராமோ நீர கண்ட வந்து கொண்டு இந்த வாக்குவாதம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கதைப்படி அந்த 4 சின்ன தாரிகனை காளி வந்து வதம் செஞ்ச மாதிரி கணக்கு. சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த 4 சின்ன தாரிகன் வரமாட்டாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் கோவில அகைன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிப்பாங்க. திருப்பியும் வந்து நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய தாரிகன், அதாவது தாரிகாசுரன், காளி, இவங்க 2 பேருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான வாக்குவாதம் எல்லாமே நடக்கும். என்னன்னா தாரிகாசுரனோட கூட வந்த 4 தாரிகனை காளி வந்து வதம் பண்ணிருச்சு இல்லையா, அதனால வாக்குவாதம் பயங்கரமா பெருசாயிடும். நீயோ நின் பதிஜனகன் சற்று விலந்து பிறந்தது மூடோ எட்டாவை பாலிய மங்கரைய பாருங்க கட்டாலே கண்டு முட்டியானடா அசுரா எட்டங்கண்ணிலீசானர்க்கும் ஏகாந்த பிரளயசுரா அட்டக்கி நின்று படையையும் கூட்டிக்கொள்ளுന്നതുണ്ടെന്ന് ஐயோ அந்த வாக்குவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காளி தாரிகாசுரனை வந்து வதம் செய்யற மாதிரி தான். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாரிகாசுரன் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு சைடுல போய் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காளியும் இன்னொரு சைடுல போய் உட்காந்துருப்பாங்க. அந்த உட்காந்துருக்க நேரத்துல மக்கள் போய் அவங்களுக்கு காணிக்கை இதெல்லாம் கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு காளி ஏந்து போயிட்டு தாரிகாசுரன் உட்கார்ந்திருக்க இடத்துல போயிட்டு தாரிகாசுரனை வதம் செய்யற மாதிரி தான் இப்போ. அது எப்படி நடக்குதுன்றத மட்டும் பாருங்க.
வதம் செய்யறத பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை வச்சுதான் வதம் செய்யற மாதிரி, அதுவும் வந்து தாரிகாசுரனோட தலையை வெட்டி எடுக்கிற மாதிரி தான். சோ அது கேட்கும் போதே கொஞ்சம் வைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் தாரிகாசுரனோட தலையில வச்சிருக்க அந்த கிரீடத்தை மட்டும் அவுத்துட்டு போயிடுவாங்க. அதை அவுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு கைஸ். இதோட வந்துட்டு இந்த பூரம் ஃபெஸ்டிவல் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல்ல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Facebookல இருந்தா ஃபாலோ பண்ணிருங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிருங்க. இனி அடுத்த வீடியோல பார்ப்போமா? அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்.